நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ரேசர் சைரன் அன்பாக்சிங் தான். இந்த பெரிய வீடியோ உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லையா, இது இந்த ஷார்ட்ஸும் ரீல்ஸிൻ്റെയും லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கொள்ளுங்க. பேக்கெட் வெட்டவே ரொம்ப நேரமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினதுக்கான பட்ஜெட் சீட்டு. நான் வந்து இலங்கையில் வாங்கினேன். இந்த விலை வந்து 23,838 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர், சும்மா கடவுளிய காட்சி பொருளுக்காக ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். எல்லாத்துக்கும் ரொம்ப நேரம் கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. ஃபைனலாக பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது சும்மா ஒரு நாங்கள் வாங்கினாங்கன்றதுக்காக ஒரு அழைப்பிதழ் மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து வந்து மேனுவலும் வழக்கம் போல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப்பு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, மற்ற பக்கம் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து மைக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அந்த மைக்கோட பர்ஃபெக்டாக பொருந்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பின்னாடி பார்ப்போம். இது வந்து மைக் ஸ்டாண்டுக்கும் மைக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஸ்க்ரூ இருக்குது அந்த குழாயில். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கின் ஸ்டாண்ட் மேசையில் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. மைக்கை விட இது கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மைக் வந்து லேஸில் கீழே விழுந்துடாது. கடைசியாக மைக் பெட்டிக்கு வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கிரீட்டிங்ஸ் காட்டும், பின்னுக்கு மேனுவலும் இருக்குது. நாம் இதை பார்க்க போகிறது கிடையாது. அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி. ஒரு பக்கம் வந்து டைப்பே வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கும், அடுத்தது மைக்ரோ யூஎஸ்பி பக்கம் வந்து மைக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து மைக்கை உடைச்சு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மருந்து குலுசி இந்த வடிவத்தில் அப்படியே இருக்கும். பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அலுமினியம் கிடையாது. மேலே நெட் வந்து இரும்பு அலுமினியம், ஆனால் கீழே இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. உங்களால் அமர்த்தி வளைச்சி நெளிகிற மாதிரி அந்த பயமெல்லாம் தேவையில்லை. கீழ்பாட்டையும் இது அந்த குழாயை கீழே மைக்கில் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஸ்டாண்டில் அதை ஸ்க்ரூ பண்ணலாம். நேரடியாக மைக்கை வந்து ஸ்டாண்டில் ஸ்க்ரூ பண்ண முடியாது. இந்த குழாயில் ஸ்க்ரூ பண்ணித்தான் கீழே ஸ்டாண்டில் மைக்கை ஸ்க்ரூ பண்ண முடியும். நான் இப்போ 2-3 தடவை சொல்லிட்டேன். இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து இது வந்து மைக்கின வடிவத்துக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. அதால் இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா கவனமாக பாவிக்கணும். ஏனெண்டா நீங்கள் மாறி கீறி இதை உடைச்சிங்கன்னா வேறு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இதுக்குள்ள பொறுத்துறது வந்து கரைச்சல், மற்றது அப்படியே நீங்கள் பொறுத்தினா கூட அரியண்ட மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நைஸாக நீட்டாக பொருத்தப்பட்டிருக்கு. நான் இப்போ காய்ச்சி கொண்டிருக்க வந்து ரேசர் சைரன் மினியிலேருந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வந்து மேனுவல் புக் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா மேனுவல் புக்கில் பெருசாக நீங்கள் யோசிக்கவே ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
உள்ளே வந்து இந்த ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க, வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை.